அல்ஹம்துலில்லாஹ் الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அல்லாஹ்வுடைய அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சையதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا إن ربك لبالمرصاد. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹு தாலா எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான். முக்கியமாக ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருக்கின்றான். அதேபோல் அல்லாஹு தாலா மாதங்களிலே சிறந்த மாதங்களாக சில மாதங்களை சொல்லும் பொழுது ரஜபுடைய மாதத்தை அல்லாஹ் கூறுகின்றான். ஒவ்வொரு முறையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டாலே போதுமாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ரஜப ஷாபான் வ பல்லிக்னா ரமலான் என்று ஒவ்வொரு முறையும் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட புனிதமான மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே எல்லா மக்களுமே ஒவ்வொரு நோக்கத்திற்காக ரப்பை நெருங்குவோம். ஒவ்வொரு ரப்பை நெருங்கும் பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு நோன்பு வைப்பதற்காக ஆயத்தமாகுவோம். அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாத்துக்குமே அல்லாஹு தாலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான், எல்லாத்தையும் தெரியக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் வல்லமை மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய உன்னதமான ஒரு அழகான அரசாட்சி, அழகான எல்லாருக்கும் வழங்கிட உடைய ஒரு அழகான நீதிமானாக அல்லாஹ் விளங்குகின்றான். இந்த நேரத்திலே நாம் முக்கியமாக நம்முடைய குடும்பத்தினுடைய தாய்மார்கள், நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடிய பெண் மக்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்கள், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே ரிவாயத் சொல்லும் பொழுது உம்முக்க 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 என்று 3 முறை அம்மாவை பெருமைப்படுத்தினார்கள். அதுக்கு பின்புதான் அபீக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள். அப்படி ஒரு முக்கியமான விஷயங்களிலே குடும்பத்தினுடைய தாய்மார்கள் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் மக்கள், அல்லாஹு தாலா பெண் மக்கள் கொடுத்தான் என்றால் அல் பின்து பரக்கா. ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பறஞ்சா என்னது? அது பரக்கத்து. குடும்பத்துக்கு மட்டும் பரக்கத்து இல்லை, அல்லாஹ் அனுப்பக்கூடிய பரக்கத்தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா, ஒரு பெண் மக்கள் பிறந்தா அவங்களுடைய முகம் எப்படி ஆயிடும்னா இருளடைந்த முகங்களாக மாறிவிடும். வைதல் புஷ்ர் அஹதுகுல் பில் உன்சா லல்ல வஜ்ஹஹு, அவங்க முகம் எப்படி ஆயிருமா? அப்படியே இருட்டடைஞ்சிருமா, அப்படியே ஏதோ ஒரு பலகீனமான முகத்தை போல் காமிப்பார்களாம். அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான், பெண் மக்களாக இருந்தாலும் ஆண் மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ரிஸ்கே கொடுக்கக்கூடிய யார்? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். அவருடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இறைவன் யார்? நம்முடைய ரப்பு தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் பிறந்து விட்டால் சில குடும்பங்கள் சந்தோஷப்படுவார்கள், சில குடும்பங்கள் வருத்தப்படுவார்கள். வருத்தப்படுவதற்கு காரணம் அவை நல்ல முறையில் நிக்கா செய்து அவர்கள் தேவையான எல்லா விதமான சலுகைகளும் செய்து அடுத்த குடும்பத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக அதை யோசித்து நினைத்து குடும்பத்திலே பெண் பிள்ளை பிறந்தால் கவலைப்படுகின்றார்கள், அதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள். நமக்கு குழந்தை, அதுவும் 2வதாக பெண் பிள்ளை பிறந்தால் இன்னும் முகம் இருளடைந்து விடுகின்றது. அல்லாஹ் பறைச்சாட்டுகின்றான், ஒரு மலக்குமார்களை, ஒரு மலக்கை கொண்டு இந்த உலகத்திற்கு ஒரு ஆண் பிள்ளையை அனுப்பினால் அல்லாஹ் சொல்வானாம், அந்த ஆண் பிள்ளை இடத்திலே உமது பெற்றோர் நல்ல முறையில் பாதுகாப்பாயாக, உடைய பெற்றோர் நல்ல முறையிலே பாதுகாப்பாயாக என்று ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது அல்லாஹ் மலக்கை கொண்டு வழி அனுப்பி வைக்கின்றான். அந்த பிள்ளை இடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னுடைய தாய் தந்தை நல்ல முறையில் கவனித்துக்கொள். அதுவே ஒரு பின்த், ஒரு மகள் பிறந்து விட்டால்,
ஒரு மகள் பிறந்து விட்டால் அல்லாஹ் மலக்குமார்கள் மூலியமாக சொல்லுகின்றான், அந்த பின்த்துக்கு பொறுப்பாளர் நான் என்று அல்லாஹ் தன்னை அவன் அங்கீகாரம் செய்கின்றான். யாரிடத்திலே? அந்த பெண் பிள்ளைகளிடத்திலே. அப்போ பெண் பிள்ளை பிறந்தா அது யாருடைய பிள்ளை? அது அல்லாஹுடைய பிள்ளை. அந்த பெண் பிள்ளைக்கு பொறுப்பாளி யாரு? அல்லாஹ். அந்த பெண் பிள்ளைக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் கொடுப்பது யார்? ரப்பு. ஏனென்றால் அவன் சொல்லிவிட்டான், அல் பின்து பரக்கா, அல் பின்து என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்பேற்பட்ட அந்த தாய்மார்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் இன்றைய சமுதாயத்திலே அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிறந்து சமுதாயத்துக்கு சேவைகளை செய்கின்றார்களோ, சமுதாயத்தில் தீன் மார்க்கம் சார்ந்த கல்விகளை கற்கின்றார்களோ, அதுதான் மிக உன்னதமான கல்வி. ஒரு தகப்பனாருடைய கடமை, ஒரு தாய் தந்தையினுடைய கடமை என்னவென்றால், ஒரு பிள்ளை பிறந்தால் அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அவர்கள் யார் பிறந்தாலுமே அவர்களுக்கு முதல் விஷயம் நல்லொழுக்கம், நல்ல கல்வி, நல்ல கண்ணியமான வாழ்க்கை, இதுவெல்லாம் கொடுப்பது அந்த தாய் தந்தையுடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து இருப்பார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவார்கள், யாருக்கு 3 பிள்ளை பிறந்திருக்கோ பொம்பளை பிள்ளை, அவங்க எங்க? சொர்க்கத்தில் இருப்பாங்க. உடனே அங்கேருந்து ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்பாங்க, யாரை சொல்லலாம், அப்போ எனக்கு 2 பிள்ளை பிறந்திருக்கு, அப்போ நான் என்ன செய்யணும்? அவங்களுக்கும் சொர்க்கம். உடனே இன்னொரு சஹாபி வந்து கேட்பாங்களாம், அப்போ ஒரு பிள்ளை பிறந்திருந்தா? உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஒரு பிள்ளை பெண் பிள்ளையாக பிறந்திருந்தால் அந்த பெண் பிள்ளைக்கு அழகான தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், அழகிய மார்க்கம் சார்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல நெறிய நற்குணங்கள் பண்புகள் நிறைந்த அழகான வடிவமைப்போடு அந்த பிள்ளையை வார்த்தெடுத்து தீனுக்காக உழைத்திட அமைத்துவிட்டால் அந்த பிள்ளையை பெற்றோர் எங்கே இருப்பார்? ஒஹுவ ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் இருப்பார் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சுபச்சோதனை சொல்கிறாங்க. மேற்கொண்டு இன்னைக்கு காலத்தில் எல்லாருக்கும் மௌத்து கண்டிப்பாக வந்தே தீரும். அது நோயாகட்டும், குடும்பத்தில் உறவனுடைய சங்கடங்களாகட்டும், வியாபாரத்தில் நஷ்டங்களாகட்டும், எல்லாருக்கும் எல்லாம் வந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் சந்தோஷமாக அழகிய கல்வியை கற்றுக் கொடுங்கள். இதே போலதான் ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, மிகப்பெரிய உன்னதமான பெண்மணி. அவன் கேட்ட துவா என்ன துவான்னா, எல்லாம் ஓதிக்கிட்டே மௌத்தாயிரணும், குரானை ஓதிக்கிட்டே என்ன செஞ்சிடணும்? மௌத்தாயிரம் துவா கேட்டாங்க. அந்த துவா எல்லாம் கபூல் செஞ்சிட்டான். ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா, அவங்க வாழ்க்கையில கடுமையான சிரமம், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அவ்வளோ சங்கடங்கள் படுத்தினாங்க, அவ்வளோ நிறைந்த சோதனைகளை கொடுத்தாங்க. மனம் தளராமல் அவர்கள் அமைதியாக இருந்து அமானிதங்களுடைய விஷயங்களை பேணி பாதுகாத்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய ஈமானை கடைபிடித்து யக்கீனோடு அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து சமுதாயத்திற்கு கல்விகளை போதிக்கும் பொழுது அந்த பாடத்திலே அங்கே உட்கார்ந்து அமர்ந்து கேட்ட மக்கள் தான் இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இமாம் இப்ராஹிம் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கெல்லாம் யார்? அன்னை ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தனை மக்களுமே இந்த தாய் தான் அவர்கள் உருவாக்கினார்கள் சமுதாயத்திற்கு. அதனால் தான் இன்று அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றிலே என்ற கிரதங்களை பார்ப்போமேயானால், சமுதாயத்தினுடைய இந்த கிரதங்களை பார்ப்போமேயானால், இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை வரலாறை சொல்லும் பொழுது அவ்வளவு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காமித்தார்கள், வாழ்க்கையை உருவாக்கினார்கள் ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. ஒரு முறை கடைசி நேரம், கடைசி மௌத்தாகக்கூடிய நேரம், அப்பொழுது இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி வந்து ஹசன் பஸரி அந்த ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்டார்களாம், எனக்கு திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று. யார் மௌத்துடைய நேரங்கள் இருக்கும் பொழுது, யார் மௌத்துடைய நேரங்கள் இருக்கின்றார்? ராபியத்துல் பஸரியா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கேட்ட வார்த்தை, நான் கடைசி நேரத்திலே திராட்சை பழம் சாப்பிட வேண்டும். உடனே அந்த மாலிக் இப்னு தீனார் 2 பேரும் என்ன செய்றாங்க? வெளியே போய் வாங்கலான்னு போறாங்க. அப்போ காகம் பறந்து வருது, வந்து அது திராட்சை பழம் கொத்த நேரா அந்த அவங்களுடைய தாயினுடைய அந்த மடியில் என்ன செய்யுது? அந்த கொத்து விழுது. யாரு? காகம். காகம் எப்பொழுதோ பொருளை எடுக்க தான் செய்யும். ஆனா அங்க நடந்த சம்பவங்கள், ஒரு பெண்மணி அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டால், நறுக்கணமான ஒரு பெண்மணி அமைந்து விட்டால் எப்படி சமுதாயத்தை உருவாக்குறான்னு பாருங்க. அப்போ அந்த பெண்மணியுடைய அந்த கையில் அந்த காக்கா என்ன செய்யுது? திராட்சை பழம் கொத்து விழுது.
உடனே பக்கத்துல பார்த்து அந்த இப்ராஹிம் அதுகமும் மாலிக் இப்னு தீனார் சொன்ன வார்த்தை, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அழகான முறையில் ரஹ்மத்தை கொடுத்துட்டான், நீங்க நினைச்ச உடனே அல்லாஹ் கொடுத்துட்டானே, எவ்வளவு சுபசோதனமான பெண்மணி. சொன்ன உடனே ராபித்துல் பஸ்ரி அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த காகம் யாருடைய தோட்டத்திலிருந்து எடுத்து வந்தது என்று தெரியாது. எப்பேற்பட்ட ஈமான், எப்பேற்பட்ட யக்கீன். ரப்பு கொடுத்தான் காக்காவின் மூலியமாக, காகத்தின் மூலியமாக ரப்பு கொடுத்தான், அது ரப்பு கொடுத்தான் என்று அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஈமானை சோதிக்கின்றான் அல்லாஹ், இந்த திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிடுகின்றார்களா என்று. அப்பொழுது ராபித்துல் பஸ்ரி அம்மா சொன்ன வார்த்தை, இந்த காகம் வேறு ஏதோ இடத்திலிருந்து வந்து அந்த திராட்சை பழம் கொடுத்து அது ஹராமாக ஆகிவிடும். நாம் ஹலாலோடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு காலமும் ஹலாலோடு வாழ்கின்றேன், ஹலாலோடு சாப்பிடுகின்றேன், ஹலாலோடு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது மௌத்துடைய நேரத்தில் இந்த ஹராமை தின்றுவிட்டு அல்லாஹ்விடத்திலே நான் எப்படி பதில் சொல்வேன் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த நேரத்திலே இருந்த 2 இமாம்களுடைய உள்ளத்தில் நடுங்க வைத்த வார்த்தை. அப்படி ஒரு பேணிக்கான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் தாய்மார்கள். இந்த சமுதாயத்தில் நாம் எல்லாம் குர்ஆன், ஹதீஸ், தஃப்சீர், ஃபிக்ஹ், கிஸ்ஸா இப்படி ஒவ்வொரு வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அதை உருவாக்கியவர்கள் யார்? இமாம் பெருமக்கள். அந்த இமாம் பெருமக்களை உருவாக்கிய யார்? தாய்மார்கள். அந்த அழகான இமாம் ஷாஃபி இமாம், இமாம் ஹனஃபி, இமாம் புகாரி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இவர்கள் எல்லாம் தாயினுடைய மடியிலே தான் கல்வியை கற்றுக்கொண்டார்கள். தாயினுடைய மடியிலே தான் ஃபிக்ஹ், ஹதீஸ் எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் தான் நாம் இன்று பின்பற்றக்கூடிய மாலிக் இமாம் ஆகட்டும், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஆகட்டும், இமாம் ஷாஃபி இமாம் ஆகட்டும், இந்த கருதங்களை எல்லாம் உருவாக்கி தூண்டுதலாக இருந்தது யார் என்றால் அன்னை, அவருடைய தாய்கள் தான். அந்த தாய் சரியா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி சரியா இருந்த போதும் குடும்பமே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆண் வளர்வதும் அவன் வீழ்ச்சி அடைவதும், ஒரு குடும்பம் வீழ்வதும் வளர்வதும் ஒரு பெண்ணால் மட்டும்தான். இன்றைக்கு அதிகமான இமாம்களை உருவாக்கியவர்கள் தான் அதிகமான தாய்மார்களாக இருக்கின்றார்கள். மேற்கொண்டு இந்த சமுதாயத்திலே நாம் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்திலே தாய்மார்கள் சகோதரி எல்லாம் இருக்கின்றோம். இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்குறோம், இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மோசமான நிலைமைகள். சமுதாயத்தினுடைய சமூக வளங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணிகள் பலவிதமான முறை சித்தரிக்கப்படுகின்றார்கள். அவருடைய உலக ஆசைகளுக்காக தீனை விடுகின்றார்கள், குடும்பத்தை விடுகின்றார்கள், உறவுகளை விடுகின்றார்கள், கடைசியாக ஈமானையும் விட்டு விடுகின்றார்கள். இன்னைக்கு பார்க்குற சமூக தளங்களில் அவருடைய ஃபேஸ் நோ ஸ்பேஸ் கூட இல்லாமல் அவருடைய உருவங்கள் எல்லாம் அவருடைய வாட்ஸ்அப் தளங்களிலும் ஃபேஸ்புக் தளங்களும் என்ன செய்யப்படுகின்றது? அது அப்படியே வலைதளமாக வரையப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் சந்தோஷமாக என்ன செய்கின்றார்கள்? அதை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நம் மார்க்கம் அனுமதித்ததா? ஏற்கனவே இடையில கூட ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்கும் பொழுது ஒரு காதல் திருமணத்தில் அந்த பெண்மணி என்ன செய்யுதுன்னா, பெண்மணிய தாய் காலில் விழுந்து கேட்குது, ஏம்மா நீ வந்துருமா என் கூட. அந்த காதல் திருமணத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அந்த பெண்மணி, அந்த தாய் கேட்குறாங்க அந்த பெண்மணிகிட்ட, ஏம்மா நீ என் கூட வந்துருமா, காலில் விழுந்து கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய மோசமான நிலைமை சமுதாயத்திலே. என்ன காரணம்? நம்ம கையில் கூடிய அந்த ஆண்ட்ராய்டு, நம்முடைய கையில் கூடிய குடும்பத்தில் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் கொடுக்கக்கூடிய அந்த மோசமான முசீபத்தான மொபைல். அதனால தான் என்ன ஆகுது, இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு ரெண்டா பிளந்து போகின்றது. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்யறாங்க, முடிவு எடுத்துக்கிட்டு உலக வாழ்க்கை மட்டுமல்ல எல்லாத்தையுமே இழந்து போய் நிற்கிறாங்க. தீன், மார்க்கம், குடும்பம், உறவுகள், உற்றார், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், பொருளியல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்கே நிற்கிறார்கள்? அனாதையாக இந்த துன்யாவிலே ஆசைக்காக இணங்கி அனாதையாக நிற்கின்றார்கள். அதற்கு யார் காரணம்? நாமும் ஒரு காரணம். அவருடைய தகப்பன்மார்கள், அவருடைய தாய்மார்கள், அவர்களும் காரணம். அவர்கள் கையில் கொடுக்கக்கூடிய மொபைலினால் இந்த உலகம் வாழ்க்கை சீரழிக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, அந்த குடும்பத்தில் நிச்சயம் முடிந்து விட்டால் கவனமாக பெரியோர்களே நல்ல கவனிக்க வேண்டும். குடும்பங்கள் எப்படி இருக்கின்ற சமுதாயத்திலே நம்முடைய பெண் மக்களுக்கு நிச்சயம் முடித்த பின்பு அவர்கள் கையிலே திருமணம் ஆவதற்கு முன்னாலே என்ன செய்கின்றோம்? மாப்பிள்ளை பேச அனுமதி கொடுத்துடுறோம். இது அனாச்சாரமான வாழ்க்கை, இது அல்லாஹ் அங்கீகரிக்காத வாழ்க்கை. எப்பொழுது கணவன் கபில்து நிக்காஹா தஸ்வீஜஹா என்று சொல்லி திருமணம் முடிக்கிறாரோ அது வரைக்கும் முன்னால் உள்ள ஒரு நிமிடமும் அவரிடத்தில் பேசுவது ஹராம்.
நிச்சயிக்கப்பட்டது உண்மைதான், திருமணம் என்பது உண்மைதான், திருமணம் நடக்க போறது உண்மைதான். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் என்ன அனுமதித்தது? எப்பொழுது ஈஜாபுல் கபுல் முடிகின்றதோ அப்பொழுதுதான் அவர்கள் ஹலாலாக ஆகின்றால், அதற்கு முன்னால் ஹராம். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கணும், இன்னைக்கு எல்லா இடங்களிலும் என்ன செய்யறோம்? நிச்சயம் பேசி முடிச்ச உடனே கையில போனை கொடுத்துறோம். யார்கிட்ட பேசுறதுக்கு? தன்னுடைய கணவன்மார்கிட்ட பேசுறதுக்கு. எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்ப இந்த சமுதாயத்தை நாம் எந்த நோக்கத்தில் கொண்டு போகின்றோம்? சமுதாயத்தை நாம் எப்படி சித்தரிக்கப்படுகின்றோம்? எப்படி அழகான முறையில் கொண்டு வர வேண்டும்? சமுதாயத்தில் இன்னைக்கு அவ்வளோ நினைச்சாது மோசமான வாழ்க்கைகள் எல்லாரும் என்ன செஞ்சிடறோம்? மாட்டிக்கிறோம். எங்கிட்ட தெரியாம என்ன செஞ்சிடறோம்? வசமா மாட்டிக்கிறோம். அதே போல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சரியான முறையில் கட்டமைக்குவது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. நம்முடைய ஊருடைய பெரியோர்கள், நம்முடைய ஊருடைய மக்கள், நம்முடைய குடும்பத்தாருடைய தாய்மார்கள், தகப்பன் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு அழகிய கல்விகளை கற்றுக் கொடுங்கள். முதல்ல ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. முதல்ல எப்படி நடக்கணும் வாழ்க்கையில. முதல்ல ஆரம்ப காலத்துல இருந்துச்சு, ஒரு வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பெண்மணி இருக்குன்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் இருக்கிறதே தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு வீட்டில் வயசுக்கு வந்த பெண்ணா எல்லாருக்குமே தெரியும். என்ன காரணம்? அந்த ஒழுக்கங்கள் குறைய ஆரம்பித்து விட்டன, அதனுடைய அனாச்சாரங்கள் அதிகமாகிவிட்டது. அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ என்ன ஆகுதுன்னா, துன்யாவின் பக்கம் எல்லாரும் என்ன செய்யறோம்? சீரழிக்கப்படுகின்றோம். அதனால் கண்ணியமான பெரியோர்களே, எல்லோரும் குடும்பத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய தாய்மார்களிடத்திலே, உங்களுடைய மனைவி சொல்லுங்கள், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் சொர்க்கவாசியாக வாழ வேண்டும் என்று நாம் ஆசை, நீங்கள் சொர்க்கத்தில் நுகர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை அழகான முறையில் வாழ்த்திடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை அழகிய கல்விகளை கற்றுக் கொடுங்கள். இதே போலதான் இமாம் பெருமக்கள் வரலாற்றிலே பதிவு செய்யும் பொழுது, சின்னீரா என்ற ஒரு அடிமை பெண், சின்னீரா என்ற ஒரு அடிமை பெண் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் தழுவதற்கு முன்னால் நடந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன கட்டளைப்படுகிறது? சின்னீரா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றக்கூடாது, அவங்களுடைய தர்பாருக்கு போகக்கூடாது. அதனால என்ன செய்யணும்னா, சின்னீரா அதை மாறும் வர வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிக்கிற பொறுப்பு யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. யார பக்கம் போகக்கூடாது? அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்களுடைய தர்பாருக்கு போகக்கூடாது, அவங்கள பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்ற என்ன செய்யணும்னா, சின்னீரா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க உடம்புல ஒரு இடம் விட்டாம அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க சின்னீரா என்ற பெண்மணி. அப்போ ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு 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 உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ உடனே அந்த பெண்மணி சிரிச்சுச்சான். அதாவது ரத்தம் ஓடுது. அப்படி அந்த பெண்மணி சின்னீரா என்ற பெண்மணியில ரத்தம் ஓடுது, சத பிஞ்சு வெளியே ஓடுது. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சின்னீரா சிரிச்சுச்சான். சிரிச்சு, என்ன இல்லைன்னா அடி பாவப்பட்டு நினைச்சியோ அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் அப்படி நினைக்கல, என்ன நீங்க இப்படி அடிக்கிறீங்களே, ரப்பு உங்களுக்கு எப்படியெல்லாம் நோவினைப்படுத்துவாங்க, என்ன செய்யறேன்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சின்னீரா அந்த வார்த்தை சொன்னாங்க. உடனே உமையர் சொன்னாங்களாம், எனக்கு நான் உன்னை அடிக்கிறதுக்கு பாவப்படலை, உன்னை அடிச்சு அடிச்சு என் கை வலிக்குது. யார் சொன்ன வார்த்தை? அமீருல் முஃமினீன், இந்த உலகத்தினுடைய நீதிபதி, நீதிபதிக்கெல்லாம் நீதிபதியாக சிறந்து விளங்கக்கூடிய அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, உன்னை அடிச்சு அடிச்சு கை வலிக்கு, அதனால நிப்பாட்டிட்டேன்னு சொன்ன உடனே சின்னீரா சிரிச்சாங்க. சிரிச்சு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்க. ஆமா, அந்த பெண்மணி சொன்ன சரிதான். அப்போ உடனே அந்த பெண்மணியால் நடக்க முடியல, அப்படியே படுத்து விழுந்துருது. விழுந்து 2 நாள் கழிச்சு எந்திரிச்சு போகும்பொழுது கண்ணெல்லாம் அப்படி தெரியாமலே போயிருது. கண்ணு தெரியாமல் ரோட்டில் குருடா போகிறாங்க, கண் இல்லாமல் போகிறாங்க. போகும்பொழுது பக்கத்தில் தான் கேட்குறாங்க, பேசாமனே அல்லாவை பின்பற்றாமல் இருந்தா, முகமதை பின்பற்றாமல் இருந்தால் நல்ல முறையில் கண் இருந்திருக்குமேன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க சொன்ன வார்த்தையா, காதிரு அலா எருத்து அலைய பசரன், என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை கண்ணை பறித்தான், அவன் நினைத்தால் இப்பொழுதும் கண்ணை தருவான் என்று சொன்ன மாத்திரத்திலே கண் போன கண் திரும்பி வந்தது. இதுதான் அந்த தாய்மாருடைய முழுமையான ஈமான் யகீன். ஒரு பெண்மணி நினைத்தால் ரப்பை அவன் பக்கம் அமைக்க முடியும், ஒரு குடும்பத்தையும் அமைக்க முடியும். ஒரு அல்லாஹ்வே தன் பக்கம் வசியம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு ஈமானுக்குரிய தாய்மார்கள், பெண்மணிகளுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தான் என்றால், ஒரு குடும்பத்தை சரி செய்யக்கூடிய, ஒரு ஊரை சரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய வல்லமை யாருக்கு உண்டு? நம்முடைய குடும்பத்தினுடைய தாய்மார்கள், நம்முடைய குடும்பத்தினுடைய சகோதரிகள். அதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தாய்மார்களும் கட்டாயமாக தீனுடைய கல்வியை கற்க வேண்டும். நம்ம இன்றைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு எல்லா சமுதாயத்திலும்
எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க நிஸ்வான் பரவலாக ஆகிவிட்டது. நிஸ்வான் பரவலாக ஆகிவிட்டது. அதே போல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் நமது ஊரிலும் நிஸ்வான் நடக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் சகோதரிகளும் அவ்வளோ அழகான முறையில் கல்வி கற்கிறார்கள், அவ்வளோ அழகான முறையில் தீன்தாரியாக இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நமது ஊருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரக்கத். எப்படி நமது ஊருக்கு மிக கல்வியினுடைய தூணாக, கல்வியினுடைய ஜோதியாக ஜாமியா மிஸ்பால் ஹுதா அமைந்திருக்கின்றதோ, அதேபோல் இன்று நல்ல முறையில் அதனுடைய ஒளியின் மூலியமாக இன்று நமது ஊர் பெண் மக்களும் அழகான முறையில் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நமது ஊரில் கிட்டத்தட்ட இன்னைக்கு 78-80 தெருவில் இருக்குன்னா 80 தெருவில் உள்ள யாராவது ஒரு ஆள் நம்மள்கிட்ட ஓதுறாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். தீன் மாற்றம், மார்க்க மாற்றம். மார்க்கம் மாறிவிட்டது. எப்படி? அல்லாஹ்வின் பக்கம் வசியக்கூடிய மார்க்கமாக மாறிவிட்டது. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அவங்களுடைய கல்விகளை பார்த்து நம்மளுக்கே பொறாமையாக இருக்கிறது. அவருடைய தியாகங்களை பார்க்கும் பொழுது கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டு வேகமாக மார்க்கத்தின் பக்கம் ஓடி வருகின்றார்கள். அவ்வளோ ஒரு உன்னதமான கல்வியை கற்கிறாங்க. அதே போல இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள், நம்ம இன்னைக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த நாசிகா. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால இந்த வருஷம் நம்ம நிஸ்வானுடைய பட்டமளிப்பு விழா கிட்டத்தட்ட 29 பேர் பட்டம் வாங்குறாங்க. நம்ம நிஸ்வான் ஆரம்பிக்கப்பட்டு, அதாவது ஜமாத்தார்கள் எல்லாரும் விளங்கி கட்டணும். ஜமாத்தார்கள் எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம ஊரை பற்றி என்ன செய்யணும், பிற இடத்துல சொல்லணும். என்னைக்கு நம்ம கண்ணியமாய்ந்த இஸ்மாயில் எங்கே பயன் போனாலும் சரி தான், நிஸ்வானை பற்றி பேசாமல் இருக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறாங்க. உடனே நம்ம நிறைய இடங்களில் கவனிச்சிருக்கோம். எப்பொழுது அசது என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய கல்வியை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாசிகா தாய்மார்கள். எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு, குர்ஆன் ஓத முடியுமா, நமக்கு யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? நீங்கள் நம்ம எத்தனை பேர் குர்ஆன் ஓத தெரியாது? அதாவது கைது கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், 2-3 பேர் தான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம நினைச்சு நம்முடைய நிலைமைகள் இருக்குது. சரளமாக ஓத தெரியும், ஏதாவது கொஞ்சம் பொறுமையா சரளமாக எத்தனை ஓத முடியும். அப்படி எப்படி ஆசை வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 50 வயசு 60 வயசு தாய்மார்கள் ஸ்லேட்டில், அதாவது நம்ம குச்சி வச்சு எல்கேஜி யூகேஜியில் ஆவணா போடுவோமே, அந்த மாதிரி இன்னைக்கு 50-60 வயசு தாய்மார் என்ன செய்யறாங்கன்னா, அலிப் பா தான் எழுதி என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, குர்ஆனை முழுமையா முடிச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ். அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தை அவங்க நினைக்க, அவங்க சொல்றாங்களா, நான் மவுத்துக்கு முன்னாடி நான் வந்து குர்ஆனை முடிப்பான்னு நினைச்சு பார்க்கல, ஆனா இப்ப நான் மவுத் ஆயிட்டு நான் சந்தோஷமாக மவுத்தான்னு சொன்ன வார்த்தை யாரு? நாசிகாவுடைய தாய்மார்கள். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை, இன்னைக்கு என்ன செய்றாங்க, இன்னைக்கு 15 நாசிகாவுடைய தாய்மார்கள் பட்டம் வாங்குறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய மாற்றங்கள் என்ன? அதாவது எங்களுடைய ஜமாத்தார் எல்லாம் என்ன செய்யணும்னா, கேட்டுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தில் சொல்லி என்ன செய்யணும், தீனை பரப்பணும். தீனை பரப்பது என்னுடைய வேலை மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையும் தான். அப்படி இருக்கும் பொழுது சமுதாயத்தை உருவாக்குடைய கவலை உங்கள்கிட்ட இருக்கணும். அதன் அடிப்படையில் அந்த தாய்மார்கள் என்ன செய்யறாங்கன்னா, வராங்க காலையில் தஹஜ்ஜுத் தொழுதுறாங்களாம். நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகிறோம்? ஆனால் குடும்பத்தில் அந்த ஓதக்கூடிய கனவு மாட கேட்டால் தெரியும், காலையில் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, தொழுது துவா செய்கிறாங்க. யாருக்கு துவா செய்கிறாங்க? நம்முடைய ஜமாத்தார்களுக்கு, ஊர் மக்களுக்கு, நம்முடைய மதரசாவிற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக. யார் துவா செய்யறாங்க? அது தாய்மார்கள் துவா செய்யறாங்க. அவங்க வந்த பிரதிபலன் குடும்பம் வெளிச்சமாக ஆகிவிடுகிறது. இடையில ஒரு தடவை ஒரு கணவர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, எனக்கும் என் மனைவிக்கும் அதிகமாக சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட சண்டை நடந்தாமல் கிடையாது. தினசரிக்கு பார்த்தோன்னா ஒரு 3 சண்டை. ஒன்று கும்பா ஏரியும் அல்லது கிளாஸ் ஏரிய போடும். ஏன்னா அந்த கணவர் டேரக்டாக சொல்றாங்க அந்த விஷயத்த. அப்போ சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க, நான் மாசால வந்து சேர்த்த உடனே இது நாள் வரைக்கும் 1 வருடம் ஆச்சு, ஆனால் ஒரு முறை கூட சண்டைப்பட்டது கிடையாதான். மாஷா அல்லாஹ். குடும்பங்கள் இதுதான் விஸ்திரமாவது, இதுதான் தீன், இதுதான் மார்க்கம். நம்ம ஏனாதானமா ஹதீஸை படிக்கிறோம், ஃபிக்ஹ் படிக்கிறோம், கிஸாவை படிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம், அதுவெல்லாம் தீன் அல்ல. தீன் ஹயாத் ஆகணும். நம்ம எல்லாரும் குர்ஆனை ஓதுறோம், எல்லாரும் தஃப்சீரை வழங்கிடுறோம், முழுமையான ஆலிமாகிறோமா? இல்லை, அந்த கற்ற கல்வியை அமல் செய்ய வேணும். அமல் செய்யறாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு எல்லாம் யார் மூலியமா சரியாகுது? ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்மணி உதவிட்டாங்கன்னா சரியா போயிருது. எத்தனை குடும்பங்கள் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்? அழகான முறையில் ஓத வராங்க, அழகான முறையில் வெளிச்சமாகிறது. இன்னொரு குடும்பம், இதெல்லாம் நம்ம எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டிய செய்தி. அந்த குடும்பத்தினுடைய தாய் கிட்டத்தட்ட கணவன்கிட்ட பேசி 6 வருஷம் ஆச்சான். டிவேஸுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன செய்றாங்க, 2 பேரும் தலாக்கான்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு தான் மதரசாவுக்கு சேர்றாங்க. அவங்க பேரு கிட்டத்தட்ட அவங்களுடைய தகப்பனாருடைய பேரை தான் எப்பொழுது என்ன செய்வாங்க, பரிசுல சேர்ப்பாங்க. ஒரு முறை கூட கண்ணன் பேரை சொல்ல மாட்டாங்க.
கிட்டத்தட்ட ஒரு இடையில ஒரு மாதம் லீவு கேட்டாங்க. கேட்கும்போது என்ன எதுக்காக லீவுன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை கணவனை பார்க்க போகிறேன். எத்தனை 4-5 ஆண்டு பேசலை. இது உண்மையான செய்தி, ஜும்மாவுடைய செய்தி, அதே போல் பள்ளியில் உட்காந்து சொல்லக்கூடிய செய்தி. எவ்வளோ மாற்றம் தீன்ல. அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் 1 மாதம் என் கணவனை பார்க்க போகிறேன். சந்தோஷமாக போனாங்க. மாஷா அல்லா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உள்ளம் கணவன் தான் என்ற உள்ளம் மாறிவிட்டது. என்ன காரணம்? அவங்களுடைய இபாதத், அவங்களுடைய தக்குவா, அவங்களுடைய இறையச்சம் எல்லாம் எப்படி மாறிச்சு? தீனாக மாறல, இன்னொன்று குடும்பமாக மாறி குடும்பம் பிரியக்கூடிய குடும்பம் சேர்ந்தது. இது எங்க நடக்குது? நிஸ்வான் நடக்குது. அதாவது நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை மதரசாவில் கிட்டத்தட்ட ஜாமியா மிஸ்பாவில் பல நாட்டில் இருந்து என்ன கல்வி கற்றுக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஊருக்கு என்ன கல்வி ஸ்தாபனம்? எல்லாரும் யோசிக்கக்கூடிய சிந்தனை. நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையினால எந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் போனால் எங்கே பார்த்தாலும் மிஸ்பாகி இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு என்ன, எத்தனை பேர் மிஸ்பாகியாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஹாஃபிலாக இருக்கிறோம், எத்தனை பேர் ஆலிமா இருக்கிறோம். வெளியூர் வந்து எல்லாரும் வராங்க, நம்ம ஊரில் எத்தனை பேர் நினைச்சிருக்கோம், மதரசாவில் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்தாபனம் இன்னைக்கு அல்லாமா பானி ஹசரத்துடைய துவான இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு புனிதமான இடங்கள்ல புனிதமான மார்க்க அறிஞர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை பேர் உருவாகி இருக்கோம்? நம்ம ஊர்ல எத்தனை பேர பிள்ளைகளை சேர்த்திருக்கோம்? நம்ம ஊர்ல எத்தனை பிள்ளைகள் ஹாஃபில் ஆகியிருக்கோம்? இந்த மதரசா 2 கிலோமீட்டர் தாண்டியா இருக்குது, 8 நடந்தால் மதரசா வாசல்ல இருக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஜாமியாவை சேர்த்திருக்கோம் ஆண் மக்களை? என்ன காரணம்? ஒரு அசால்ட்டு. என்ன செய்ய போறாங்க? ஓதி என்ன செய்ய போறாங்க? நான் கடைசியில் கபூருக்கு எது வந்து சாட் சொல்லும்? நம்ம ஓதுனது, நம்முடைய படித்த அந்த அமல்கள், அதான் எங்கேயும் நம்முடைய கபூரில் வந்து சுபச்சோதனை சொல்லப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை விட்டு வெளியே போயிடுறோம். 1. 2வது, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுக்கு முன்னால் நிஸ்வானில் 11 பேர் படித்தாங்க. 11 பேர் படித்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 324 பேர் படிக்கிறாங்க. பில்டிங் பத்தலை. இன்னைக்கு சூழ்நிலைக்கு என்ன செய்யல, பில்டிங் பத்த மாட்டுக்கு. அக்கடுத்த உடனே என்னமா மேலே அடுத்து ஏற்றுறோம், ஆனால் பில்டிங் பத்தலை. தாய்மார்கள்லாம் ஓத ஆசாசியா வராங்க. 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் ஓதுறாங்க. அதில் நீங்க எத்தனையோ கடவுமார்கள் இங்கேயே உட்காந்துருக்காங்க. யாரும் அடையாளமும் தெரியும். அவங்களாம் சந்தோஷப்படுறாங்க. குடும்பத்தில் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, நிம்மதியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 வீட்டில் டிவி எடுத்துட்டாங்க. 48 தாய்மார்கள வீட்டில் டிவி எடுத்துட்டாங்க. ஏன்னா தீன் அல்லாஹ் அறிஞ்சாங்க, டிவி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நிறைய பேர் போன் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஷார்ட்ஸ் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம். ஆனால் தாய்மார்கள் கையில் பாருங்க இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. என்ன காரணம்? நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளைகள் என்ன செய்யுங்க, ஓத அனுப்புங்க. ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதாவா இருந்தாலும் சரி தான், நிஸ்வான் மதரசாவை நினைச்சிங்க, ஆண் மக்கள் அங்கே அனுப்புங்க, பெண் மக்கள் இங்கே அனுப்புங்க. எல்லாரும் நம்முடைய நாட்டுடைய பெருமை நம்முடைய மதரசாவே சொல்லும். ஆனால் நம்முடைய பெருமை என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லை. தீன்ல ஜீரோ. தீன் எல்லாருமே ஜீரோவா இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு கற்ற கல்வி அமல் செய்கின்றோம்? பெரியார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ஆரம்பத்தில் படித்த கல்வியினால தான் தொலை வந்துட்டு இருக்காங்க. இந்த இளைய சமுதாயம், இளைஞர்கள், இளமையான பெண் மக்கள் எல்லாரும் தீனை விட்டு விரண்டு போறாங்கன்னா என்ன காரணம்னா, தாய் தகப்பன் சரியான முறையில் தீனு கொண்டு வரல. அவங்க எங்க போய் நிற்கிறாங்கன்னா அகால பாதத்துடைய வாழ்க்கையில் நிற்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 320 பேர் என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால 30 ஆண்டுகள் துவக்கப்பட்ட பின்பு இன்றைக்கு இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் 30 பேர், கிட்டத்தட்ட 29 பேர் பட்டம் பெறாங்க. நிஸ்வான் மதரசால கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 29 பேர். அதுல 14 ஆலிமாக்கள், 15 நாசியாக்கள். இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு, நம்ம ஊருடைய ஒரு ரெக்கார்டு. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் சின்ன பிள்ளைங்க வந்தாங்க, ஆலிமா டீனேஜ் வராங்க, ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் தாய்மார்கள் ஓது மிகப்பெரிய ரெக்கார்ட். ஒவ்வொரு முறையும் இஸ்மாயில் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்க. சேர்த்து நாசிகாவை பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டு பக்கத்துலனா அந்த அம்மா ஓத தெரியாது நினைச்சு, அதை பார்த்தா குர்ஆன் ஓதிடுச்சு. அது சொன்ன வார்த்தை. எத்தனையோ பெரிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன? மிகப்பெரிய தியாகம் பின்னாடி இருக்குது. 4-7 மக்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 350 பேர் ஓதுறாங்கன்னா அதற்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு. அந்த உழைப்பு யாரு? நம்ம மட்டும் கிடையாது, ஜமாத்தார்கள், நீங்களும் நிர்வாகஸ்தார்களும். அவங்களுடைய உழைப்பு தான் இந்த அளவுக்கு நினைச்சு வீரியமா வந்திருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ஊர்ல எல்லா பக்கம் என்ன செய்யறோம், வாகனத்தை அனுப்புறோம். ஆனா வெளியூர்ல அனுப்புனாலும் வரதுக்கு மக்கள் தயார் இருக்கிறாங்க. நம்ம மதரசால பார்த்தோம்னா ரெஸ்ட் ரூம் 2 தான் இருக்குது, அதுக்கு மேல இல்ல, இடமும் இல்லை. என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும், அதாவது இந்த செய்திகள்லாம் நம்ம நிர்வாகிகளுக்கும் இஸ்மாயில் அஜரத்துக்கு நமக்கும் செய்தி தெரியாது. நம்ம ஜமாத்தா எல்லாம் தெரிஞ்சுக்காக தான் செய்தி சொல்றோம்.
இது வந்து ஒரு பெருமைக்காகவோ இதோ மன வருத்தக்காகவோ சொல்ல, நீங்களும் அறிஞ்சுக்கணும் நம்ம ஊருடைய பாரம்பரியத்தை, நம்ம ஊருடைய பெருமை தெரியணும். என்ன நடக்கு நம்ம ஊர் நிலவரம், நம்ம ஊர்ல நெஸ்வா எத்தனை பேர் ஓடுறாங்க, ஜாமியா மிஸ்பா எத்தனை பேர் ஓடுறாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லணும். அதுக்காக தான் இந்த செய்தி. அதே போல மேற்கொண்டு இன்னைக்கு வந்து காலையில ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா 7:30 மணி வரைக்கும் மாசம் நடக்கு ஒவ்வொரு பாட்டையுமா. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மதரசாவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மதரசாவுடைய செலவு பார்த்தோம்னா 10,000 ரூபா தான். கரண்ட் பில் ஒரு 3000 ரூபா இருக்கும், ஒரு 3000 ரூபா, ஒரு மிச்சம் ஒரு 7,000 ரூபா உஸ்தாமா சம்பளம் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 உஸ்தாதுகள் வேலை பார்க்கறாங்க. எத்தனை பேர்? 18 உஸ்தாதுகள் வேலை பார்க்கறாங்க. நம்மள்ட்ட பட்டம் பயின்ற ஆலிமாக்கள் இன்னைக்கு உஸ்தாத வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஹதியா குறைவுதான், இருந்தாலும் அவங்களுடைய அமல் மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தை யாருமே போற்றவும் முடியாது, அதை அடக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய தியாகம் யார் பண்றாங்க? ஒட்டுமொத்த உஸ்தாதுமார்களும் நேரங்கள் பார்க்காமல், உடம்புகளை பார்க்காமல் ஒவ்வொரு முறை என்ன செய்யறாங்க? வந்துகிட்டே இருக்காங்க. அப்பேற்பட்ட உன்னதமான சில நேரங்கள் 5 நிமிஷம் கூட்டினாலும் பரவாயில்லை, செய்தியில கேளுங்க விஷயங்கள்ல. ஏன்னா நம்ம சமுதாயம் என்ன நடக்குன்னு தெரிய வேண்டாமா? அதே போல இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு வந்துட்டு போறாங்க. 18 உஸ்தாதுமார்கள் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய உஸ்தாதுமார்கள் ஹதியா வாங்காம வேலை பார்க்கறாங்க. சம்பளம் சேலரி நம்மள்ட்ட 1 மாசம் சேலரி போடல, 2 மாசம் சேலரி மனசு ஏத்து கொடுமா? ஆனா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு, 1 ஆண்டு சேலரி வாங்காம வேலை பார்க்கறாங்க. என்ன காரணம்? எனக்கு கிடைச்ச ரப்பு போதும், அல்லாஹ் போதும், என்னோட தீன் போதும், மார்க்கம் போதும். அவ்வளவு பெரிய தியாகம் யார் செய்யறாங்கன்னா உஸ்தாதுமார்கள். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அவங்க என்ன அதிகமா துஆ செய்யணும். நம்முடைய ஊர் இன்னும் மேன்வாங்கணும். இன்னும் மக்கள் அதிகமான குடும்பத்தை என்ன செய்யணும்? ஓத ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் பட்டம் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழுகுறாங்க, எங்களுக்கு திரும்ப ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்க இடம் இங்க இருக்கு. ஒவ்வொரு நாசியா தாய்மார்களும் அழுகுறாங்க, விட்டுட்டு போறமே மதரசாவை நினைச்சு. அதனால கண்ணியம் வாய்ந்த ஜமாத்தார்களே, உங்களெல்லாம் நீங்க எல்லாம் நியத்து வையுங்கள். ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்கணும். அது யாருடைய தியாகமாகட்டும், பின்னாடி எவ்வளோ பெரிய செலவாகட்டும், எல்லா செலவீனங்கள் கிட்டத்தட்ட ₹1,00,000 மேலே ஒரு மந்த்லி செலவாகுது. நம்மளோட இன்கமிங் பார்த்தா ரொம்ப லோ. நம்ம அக்கௌண்ட் இதற்காக தகவல் சொல்கிறோம் செய்தியை. அப்போ நம்ம இந்த விஷயம் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்யணும். மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் மார்க்கம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு குடும்பமும் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்றால், உங்கள் குடும்பத்துடைய மருமகளாகட்டும், மணமகளாகட்டும், அவங்களுடைய குடும்பத்தில் தாய்மகளாகட்டும், எல்லோரும் மார்க்கம் கல்வியை அனுப்புங்கள். உங்களுடைய இளைஞர்களை மிஸ்பால் உதாவுக்கு அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய துஆக்களும் அல்லாஹ் என்ன செய்வான்? மேம்பட வைப்பான். அதனால் வருகின்ற 24/1/2026 ஜனவரி மாதம் கரெக்டாக சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம நிஸ்வானுடைய பட்டமளிப்பு விழா. அதில் வந்து சங்கைக்குரிய அல்லாமா மௌலானா மௌலவி சொல்முரசு அபுதாயிர் சேலம் அபுதாயிர் என்ன செய்கிறாங்க? சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. எல்லா ஆண்களும் வாங்க, ஆண்களுக்கு எல்லாம் இடம் என்ன செஞ்சிருக்கு? அவங்களுக்கு பகிர்க்கப்பட்டு, அதே போல் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பட்டம் வாங்குறது யாருன்னா கணவன்மார்கள் தான். அந்த தாய்மா சந்தோஷமா என் கணவன் பட்டம் வாங்க போறாங்களா, சந்தோஷப்படுறாங்க, பூரிக்கிறாங்க, அவ்வளோ ஆனந்தப்படுறாங்க. என் கணவனுக்கு கிடைச்ச பாக்கியம். அவங்க தாழ்த்தப்படல, அவங்க கணவனை உயர்த்தப்படுறாங்க. அந்த 30 பேருமே எங்க வராங்கன்னா கணவன்மார்கள் பட்டம் வராங்க, ஆண்கள் பட்டம் வாங்குகின்றார்கள். ஏன் அப்படி செய்யணும்? அப்போ தெரியும் யார் யார் மனைவி ஓதுறாங்கன்னு தெரியும். அப்ப நம்ம கவலைப்படும், ஆஹா நம்ம வீட்டுல மனைவி ஓத விடாம, அந்த கவலை கொண்டதுக்காக தான் என்ன செஞ்சோம்? இந்த திட்டத்தை மாற்றி அமைத்தோம். அதனால் கண்ணியமானவர்களே, அந்த 24 இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்பு விழாக்கு கேட்டா மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் நடக்கும். எல்லா ஆண்களும் வாங்க, எல்லா ஆண்களும் வந்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஊர் மக்கள், உங்களுடைய தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் பட்டம் வாங்குகின்றார்கள், எப்படி பேசுகிறார்கள், என்ன செய்யுங்க எல்லாரும் பாருங்க. ஏன்னா 1000மே நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்தாலும், உழைப்பு கொடுத்தாலும் நாம் வெளியூர் தான். உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய உங்களுடைய உள்ளூர் மக்கள் எப்படி பட்டம் வாங்குகிறார்கள், அவருடைய தியாகம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜமாத்தார்களும் பார்க்க வேண்டியது கட்டாய கடமை. ஏன்னா அப்போதான் தீன் நம்ம இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு நீடூர் அவ்வளோ பெரிய பொக்கிஷமா இருக்கு. அதே போல் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொக்கிஷம் இருக்க வேண்டாமா? நம்ம குடும்பத்தினுடைய வெளிச்சி வேண்டாமா? நம்ம குடும்ப எழுச்சி வேண்டாமா? அப்படி இருந்தால் தான் குடும்பம் அழகா இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கு, அது நிம்மதியான முறையில் வாழலாம். அதனால் எல்லாரும் நினைச்சிங்க இன்ஷா அல்லாஹ் 24 கலந்துக்கோங்க. 2வது 22, 23, 25 ஆண்டாவது பட்டமளிப்பு விழா, வெள்ளி விழா முன்னாடி என்ன செய்யறேன்னா, நம்ம ஊரில் யார் யாருன்னா வஃபாத்தாராங்களோ எல்லா மக்களுக்கும், இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிரத்யேகமான ஒரு மஜ்லிஸ் வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு அப்புறம் அது பெண்கள் நிகழ்ச்சி மட்டும், ஆண்கள் கிடையாது. பெண்கள் நிகழ்ச்சி. உங்களுக்கு கொடுத்தது எல்லாரையும் அனுப்புங்க. அந்த துஆ பார்க்க நம்ம கஷ்டம் நீங்கும்.
அவன் துவா பக்கம் நமக்கு அல்லாஹ் நிச்சயமாக தேவையில் நிவர்த்தி பண்ணுவான். எல்லாருக்கும் எல்லாருமே கஷ்டம் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சுங்க, உங்கள் குடும்பத்தில் தாய்மார்கள் சகோதரி எல்லாத்தையும் அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து 23ஆம் தேதி 22ஆம் தேதி நிறைவு விழா. அந்த பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமா நாசிகா தாய்மார்கள் 55-60 வயசு நினைச்சு போகிறாங்க, பயான் பேச போகிறாங்க. யார் பேச போறா? ஒண்ணுமே தெரியாது தீன்தாரி, ஒண்ணுமே தெரியாது தீன். அவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பயான் பேச போறாங்க. அதுவும் அந்த ஹிஸ்டரினா கிடையாது, டைரக்டா ஆயத்து ஹதீஸ் வச்சு செய்ய போறாங்க, பேச போறாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால எல்லாரும் செய்யுங்க, அவங்களுடைய தாய்மகளை அனுப்பி வைங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான், நல்ல முறையில் பரக்கத் செய்வான். இனி வரக்கூடிய நோன்புக்கு அப்புறம் அடுத்து எந்த நிர்வாகம் வந்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் இன்னும் உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கணும், வீரியமா இருக்கணும். நம்மளை வச்சுதான் அல்லாஹ் வேலை வாங்குவான்னு கிடையாது, நம்ம இல்லைனாலும் வேலை நடக்கும். அதே போல வரக்கூடிய மக்கள் என்ன செய்யணும், இன்னும் நிஸ்வானை அதிகப்படுத்தணும். அவருடைய முயற்சி என்பது மிக கடுமையான முயற்சி. ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய எல்லா விஷயங்களும் கவனிக்கிறோம். அவ்வளவான ஒரு முன்னேற்றம் நம்ம ஊருக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக அமைந்து விட்டது. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ உழைக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் போறேன்னா, உழைச்சதை காப்பாற்ற என்ன செய்யணும், குதிரையை விட வேகமாக ஓடணும். வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கணும், குதிரையை விட வேகமாக ஓடணும். எப்படி? மார்க்கம் சார்ந்த கல்வியில இன்ஷா அல்லாஹ். அதனால வரக்கூடிய காலங்களில் இன்னும் மக்கள் நிறைய பேர் உருவாக்க அல்லாஹ் என்ன செய்யணும், நசீபாக்கணும். இன்னும் அதை அவங்க மூலியமா அல்லாஹ் என்ன செய்யணும், எல்லாருடைய குடும்பத்தையும் நிம்மதியாக ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை கேட்டமோ அதை பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியை தருவானாக. நாம்